நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. எங்களால் இந்த வரையில் உங்கள் மத்தியிலே பாடினோம். இனி அடுத்தபடியாக இந்த வடக்குத்தி அம்பாளுடைய திருக்கதை உங்கள் மத்தியிலே பாட இருக்கின்றோம். சரி. மாட்டு மேலே ரோகிசல் வரத்தினால் இங்க வாங்கி கேட்டதோர் வடியினால் கருமையுடன் வரங்கள் பெற்று மகா காட்டிலே கோட்டை போட்ட என் மாதாவின் காவியோ பாடலூற்றே உலகிதனில் ஒன்றாக நின்ற மாதாவே, உலகிதனில் ஒன்றாக நின்ற மாதாவே, அவள் பொருள நல்ல சொறி முத்துமலையம்மா, பொருளை நல்ல சொறி முத்துமலையம்மா, பிறவினதி உன்னுடைய பிறவிகதை பாட, பிறவிதனை உன்னுடைய பிறவிகதை பாட, வேளையம்மாடியனுடன் ஆவிலுரை தாயே, வேளையம்மாடியனுடன் ஆவிலுரை தாயே, ஆவில் வரும் சரஸ்வதி நல்லவளோ நீதான், ஆவிலுள்ள சரஸ்வதியும் நல்லவளோ நீதான், அவன் சுண்டாரனோடு வாதாடி வருவாள், சுண்டாரனோடு வாதாடி வருவாள், வாதாடி வாதாடி வந்தவளோ நீயே, வாதாடி வாதாடி வந்தவளோ நீயே, வயதில் வந்து ஓதித்தவளோ நீயே, வயதில் வந்து ஓதித்தவளோ நீயே, வீரமடன் வீரமகள் கலைமகளோ நீயே, வீரனுட வீரமகள் கலைமகளோ நீயே, ஜலதி எப்பொழுதும் ஆளுவது நீயே, ஜலதி எப்பொழுது ஆளுவது நீயே, ஆளுவது நீ எல்லோ அம்மை முத்தாரே, ஆளுவது நீ எல்லோ அம்மை முத்தாரே, அடியேன் உன்னுடைய கதை பாடலுற்றே, அடியேன் உன்னுடைய கதை பாடலுற்றே, சீரான புகழ் முத்து மாலை மாதாவே, சீரான புகழ் முத்து மாலை மாதாவே, செத்தமிழ் ஞான கல்வி தந்தருள் வாய்தாயே, செத்தமிழ் ஞான கல்வி தந்தருள் வாய்தாயே, வந்தருள் வாயந்தாயே வைரவியோ நீதா, வந்தருள் வாயந்தாயே வைரவியோ நீதா, வளையாமலே சேர்ந்து வட்டம் தருவாள், வளையாமலே செய்து வட்டம் தருவாள், வளையாமல் வில்லிசை நல்ல கதை பாட, வளையாமல் வில்லிசை நல்ல கதை பாட, அந்த வாங்கு சம்பூதி பதிலையே அந்த வாங்கு வஞ்சோதி பதிலே கருப்பு கடல் வஞ்சோதி பதிலே மூன்றாம் கடல் போர்க்கடலா அந்த நதியரசன் சன்னதி நாலாம் கடல் போர்க்கடலா அங்கே நாடியம்மாள் பள்ளி செய்யோ ஐந்தாம் கடல் நெய் கடலா அங்கே நாடியதோர் மேதனதே நல்ல தண்ணீர் அரங்கடல் அங்கே இத்தனையோ சூழ்ந்திருக்கோ இத்தனையோ சூழ்ந்திருக்கோ ஏழாம் கடல பெருக்கடல இத்தனையோ சூழ்ந்திருக்கோ இத்தனையோ சூழ்ந்திருக்கோ ஏழாம் கடல் பெருங்கடலா ஆளி சூழி உலகில் சரி நம்ம உலகத்தை சுற்றி நாட்டை சுற்றியே கடல் தான் இருக்கிறது. ஆமா, நம்ம ஊரை சுத்தியே எங்க மாமா கடல் தான் பூக்கடை போட்டிருக்காரு. கடலுக்கு மத்தியில தான் நாம இருக்கிறோம். சரி, நம்ம உலகத்தை சுற்றியே கடல் தான் இருக்கிறது. சரி, கடல் இந்த உலக அதாவது ஏனமா கடலுக்கு மத்தியில தான் நாம இருக்கிறோம். சரி, மனித கணங்கள், பூத கணங்கள், சரி, அசுர கணங்கள், புல்லு பூண்டு பட்சி பறவைகள், சரி, அனைத்துமே கடலுக்கு மத்தியில தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமாமா, கடலுக்கு மத்தியில தான் மரம் செடி கொடிகள் ஆறு குளம் குத்துக்கல்லு, சரி, எல்லாமே கடலுக்கு மத்தியில தான் இருக்கு. ஆமா, ஆட்டு உரல் எல்லாம் கடலுக்கு மத்தியில தான் இருக்கு. இதுல ஒன்றாவது கடல் உபரி கடல் உய்யும் உப்பு கடல். ஆமா, ஒன்றாவது கடல் உப்பு கடல். சரி, இரண்டாவது கடல் கருப்பு கடல், கருப்பு கடல். மூன்றாவது கடல் மோர்க்கடல், மோர்க்கடல். நான்காவது கடல் பார்க்கடல், பார்க்கடல். ஐந்தாவது கடல் நெய்க்கடல், நெய்க்கடல். ஆறாவது கடல் தான் நல்ல தண்ணீர். ஆமா, ஆறாவது கடல் தான் நல்ல தண்ணீர். இதுல ஏழாவது கடல் பெருங்கடல். ஆமா, பெரிய கடல். ஏழாவது கடல் பெருங்கடல். பெருங்கடல். இந்த 7 கடலுக்கு எங்க ஒரு நாடு இருக்கிறது. அது என்ன நாடு என்று கேட்டா என்ன நாடமா இருக்கிறது? ஆண்டு வாராரே நாகராஜே
யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் அம்மா நாகமுடி ராஜமன்னன் அவரோட மனைவி நாகக்கண்ணி அவருடைய மனைவி நாகக்கண்ணி பெண்கொடியாள். ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியாள். மன்னவர் தேவியரும் மகிழ்ந்து கூடி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் தேவியரும் குதூகலமாக வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியாளுக்கும் ஆமம்மா அங்கே சொத்தால குறைவும் இல்லை சுகத்தால ராஜில்லை அடிருக்கு மாடிருக்கு மத்தை வீடிருக்கு சொத்திருக்கு சுகம் இருக்கு அழுவதற்கு நாடு இருக்கு தானையோ தானிருந்தோ தானையோ தானிருந்தோ கவலை தோணுதையா தானையோ தானிருந்தோ தானையோ தானிருந்தோ கவலை தோணுதையா பிள்ளை இல்ல கவலையது நாகமுடி ராஜனுக்கோ நாகக்கண்ணி பெண்கொடிக்கோ கவலை தோணுதையா பைதனில் கவலையது கவலை தோணுதையா வர்ணிச்சல நாகக்கண்ணி மறுமுக கண்ணாரு கணவராஜமனா எனக்கு வைத்த பிராணநாதா நம்பவோ செய்தோமையா செய்தோமையா எதனால குழந்தைகளே நம்பவோ செய்தோமையா நம்பவோ செய்தோமையா எதனால குழந்தைகளே பிச்சை என்று வந்தவர் கணவராஜமன்னா உன்னை வர சொன்னதுண்டோ மன்று வந்தவர் அடுத்து வர சொன்னதுண்டோ ஆண்டி வர தேசிகரே நியாயம் செய்திட்டமோ நாமல் கொடுத்திட்டமோ புறமர காரண திட்டமோ பட்டேரத்தங்கள திட்டமோ நம்பவோ செய்தோமையா நம்பவோ செய்தோமையா குழந்தையிலே குழந்தையிலே அது சாலையில் இருக்குமாறோ கணவராஜமனா சாதிக்குமாறோ செய்த தீவினையோ சாதிக்காயுடைய சேரலையே சாதிக்காயு காய்ப்பதப்போ சாதிக்காயு காய்ப்பதப்போ சனத்தோட சேர்வதப்போ காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ சனத்தோட சேர்வதப்போ எல்லையில நிற்குமாறோ கணவராஜமனா கேட்குமாறோ யாரு செய்த தீவினையோ தோடு சேரலையே அலைக்காயும் காய்ப்பதப்போ அலைக்காயும் காய்ப்பதப்போ தோட சேர்வதப்போ காய்க்கதப்போ காய்க்கதப்போ தோட சேர்வதப்போ கொல்லையில நிற்குமாறோ கணவராஜமனா கொலை கொலையாக்குமாறோ யாரு செய்த தீவினையோ கொலை கொலையாக்கலையே கொலத்தோடு சேரலையே கொலை கொலையாக காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ கொலத்தோட சேர்வதப்போ கொலையாக்கதப்போ கொலையாக்கதப்போ கொலத்தோட சேர்வதப்போ அப்போது நாகமுடி ராஜமன்னன் சொல்லுகின்றார் என்னம்மா சொல்லுகின்றார் மாய பெண்ணே நாகக்கண்ணி என்ன நாதா பிள்ளை இல்லன்னு சொல்லி எந்த நேரம் அழுதுகிட்டு இருக்கிறிய எந்த நேரம் அப்படி அழுத கண்ணு சிந்தையுமா இருக்கிறிய நான் போகாத கோவிலும் அல்ல பார்க்காத புண்ணிய ஸ்தலங்களும் அல்ல குளிக்காத குளமும் அல்ல கும்பிடாத சுவாமியும் அல்ல நான் எட்டாத கோயிலுக்கு எடி பெண்ணே நாகக்கண்ணி நான் அணி வைத்து மாலை சாத்தி நான் பார்க்காத கோயிலுக்கு பால்பழங்கள் அனுப்பி வைத்தோம் எம்மாய நாகக்கண்ணி
என்ன நாதா? எட்டாத கோயிலுக்கு நாம ஏணி வைத்து மாலை சாத்தி பார்க்காத கோயிலுக்கு பால் பழங்கள் எல்லாம் அனுப்பி வைத்தோமே. போகாத கோவிலும் அல்ல, பார்க்காத புண்ணிய ஸ்தலங்களும் அல்ல, குளிக்காத குளமும் அல்ல, கும்பிடாத சுவாமியும் அல்ல. வருஷத்துல ஒரு 270 கோயில போய் பார்த்து கும்பிடுதோம். சரி, அப்புறம் அதான் வேலை. நான் வரப்பல இதானே வேலை நம்ம நமக்கு. தொழிலே அதானே ஐயா. அதானே. ஆமா. அப்போ பார்த்தால் நாகக்கனி பெண்கொடியால் சொல்லுகின்றார், என்ன என்னமா சொல்லுகின்றார்? என் நாதாயன் கணவா ராஜமன்னா, ஏ என் கணவா ராஜமன்னா, தவங்கள் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார். சிவனை வேண்டி சிவதவங்கள் எல்லாம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பார்கள். நீங்கள் காண வனத்திலே சென்று சரி, சிவனை வேண்டி சிவதவங்கள் செய்து விட்டுவார்கள் சுவாமி. அரணாரை வேண்டி தபசுகள் எல்லாம் செய்து விட்டு வாருங்கள் சுவாமி. பார்த்தார் நாயகமடி ராஜமன்னன், என்ன என்னமா செய்கிறார்? அதாவது நம்ம கடவுளை வேண்டி தவம் செய்வோமே. சரி, ஏன்னா அந்த காலத்துல ஒவ்வொருத்தரும் அதாவது கடவுளை வேண்டி தவம் செய்தாங்க. ஆமா, 12 வருஷம் தவம் செய்தாங்க. சரி, என்ன செய்தாங்க? 12 ஆண்டு காலம் பாரத்தவம் இருந்தார்கள். உண்ணாமல் உறங்காமல் ஒருவாவது சாப்பிடாமல் தவமே பெரிதுன்னு தவம் செய்தாங்க. சரி, என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வல்லரக்கே தவம் செய்தான் 12 ஆண்டு காலம். ஆமா, வல்லரக்கே தவம் செய்தான். இன்றைக்கு இப்போ நாகமுடி ராஜமன்னன் தவம் இருக்க புறப்பட்டார். சரி, ஒரே ஒரு குழந்தைக்காக நாகமுடி ராஜமன்னன் தவம் இருக்க போகிறார். போறாரு. சரி, ராமாயணத்திலே ராமச்சந்திர பூபதி கூட ஹரிராமச்சந்திர பூபதி கூட அரியணையில் அமர்வதற்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆமா, 5 நிமிடம் தான் இருக்கு 56 தேசத்துக்கு ராஜாவாகிறதுக்கு. சரி, அவ்வளவு நேரத்துக்குள்ள ஆமா, கேடுகாரி கூனி பேச்சை கேட்டு கைகேசி சொன்னாலே, என்ன என்னமா சொல்கிறாள்? நாதா என் கடவா ராஜமன்னா, ஏ என் கணவா ராஜமன்னா, என் மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். சரி, இந்த ராமன் 14 வருடம் 14 நாள் 14 நாளைக்கு பாரவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலே, ஏ காடாள வேண்டும் என்று சொன்னாலே. நான் பாடுவது வடக்குத்தி அம்மனுடைய கதையை பாடிக்கிட்டு இருக்கோம். அம்மா பறக்கிறதுக்கு சிறிது நேரம் இருக்கிறது. சரி, நான் இப்போ உங்க மத்தியில சொல்லுவது ராமாயணத்துல ஒரு சிறிய இடத்தை உங்கள் மத்தியில சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஆமா, என்ன எத்தனை வில்லிசை புலவர்கள் எப்படி பாடினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நம்ம வில்லிசை பரம்பரை வில்லிசை. அதாவது அந்தந்த இடத்துல மக்களுக்கு புரியக்கூடிய அளவுல அந்த கதைகள் மகாபாரதத்துல ஒரு சின்ன இடம், ஆமா, ராமாயணத்துல ஒரு சின்ன இடம், மக்களுக்கு தெரியணும் இல்லையா? சிலப்பதிகாரத்துல ஒரு சின்ன இடம், அத நாங்க சொல்லுவோம். சரி, அப்போ இந்த வார்த்தை கேட்ட உடனே தசரத சக்கரவர்த்தி மயக்கமுற்று கீழே விழுந்துட்டார். ஆமா, அடி கேடுகாரி கைகேசி, ஏ சண்டாளி கைகேசி, என் பிள்ளை ராமனையா நீ காட்டுக்கு அனுப்புற? ஆமா, என் பிள்ளை ராமனா இந்த காடாள வேண்டும் என்று அந்த வார்த்தை கேட்ட உடனே மயக்கமுற்று கீழே விழுந்துட்டார். சரி, மயக்கத்துல தசரதர் கீழே விழுந்துட்டார். ஆமா, நினைத்தால் கேடுகாரி கைகேசி, என்னமா நினைக்கிறாள்? ராமனை காட்டுக்கு அனுப்புவதற்கு இதுதான் தக்க சமயம், இதுதான் சரியான சமயம் அப்படி என்று சொல்லி மந்திரி சுமந்திரனை அழைத்து ராமனை அரண்மனைக்குள்ளே அம்மா கைகேசி இடத்துல வர சொல்லி அனுப்பி வைத்தார். ஆமா, மந்திரி சுமந்திரன் ஓடி ராமனை பார்ப்பதற்கு வருகிறார். சரி, மகாராஜா சுவாமி, உங்க அம்மா கைகேசி அம்மா கூப்பிட்டா கேட்டார். சரி, அம்மா கூப்பிட்டாங்களா? எங்க அம்மா கைகேசி அம்மா கூப்பிட்டாங்களா? அங்க சீதா என்ன செய்யறா? தங்க கிரீடத்தை எடுத்து ராமனுடைய தலையில வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, சந்தன கலர் வேஷ்டி, சந்தன கலர் சட்டை, கல்யாணத்துக்கு சருகப்பட்ட நேரியல் போட்டிருக்கு. ஆமா, தங்க கிரீடத்தை எடுத்து நல்ல கண்ணாடி முன்னால் என்று ராமனுடைய தலையில வைத்து அழகு பார்த்து கொண்டு இருக்கிறாள் சீதா. சரி, அதான் அந்த கிரீடம் உங்க தலையில இருப்பதற்கு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆமா, 5 நிமிஷம் தான் இருக்கு. 56 தேசத்துக்கு நீங்க தான் ராஜா, நீங்க தான் பெரிய கிங்கு. ஆமா, இப்ப கிங்குன்றவா. சரி, அந்த கால ராஜா நீங்க தான் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போது சுமந்திரன் வந்து வாசல்ல வந்து பிரேக் போட்டு நிக்கான். சரி, சுவாமின்னா, ஏ பகவானே, சரி, மந்திரி சுமந்திரா என்னப்பா என்னை அழைத்தாய்? ராமர் கேட்டார். எதற்காகப்பா என்னை அழைக்கிறாயினாரு? உங்க அம்மா கைகேசி அம்மா கூப்பிட்டு விட்டாங்க. எங்க அம்மா கைகேசி அம்மாவை என்ன கூப்பிட்டாங்க? ஏதோ ஒரு சின்ன விஷயம் பேசணுமா? சரி, இதோ வர்றேன் பெண்ணே சீதாரி உட்காரு, அம்மா கூப்பிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு வர்றேன். சரி, கைகேசி பக்கத்துல வந்தாரு. அம்மா என்ன கூப்பிட்டீங்களாமே, என்னமா காரணம்னார். சரி, மகனே உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஒன்று பேசணும்னு நினைக்கிறேனே, பேசலாமா? தாராளமா பேசுங்க. சரி, உங்க பிள்ளை ராமன் தான் வந்திருக்கிற, பேசுங்க மாட்டார். ஆமாமா. கேடுகாரி கைகேசி சொன்னாள், மகனே ராமா, ஏ ராமா, நீ 14 வருடம் 14 நாள் 14 நாளைக்கு பாரவனத்திற்கு செல்ல வேண்டும். என் மகன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் கேட்டாள். சரி, நாமளா இருந்தா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒண்ணு அண்ணன் அங்க இருந்திருக்கணும், இல்ல தம்பி அங்க இருந்திருக்கணும். சரி, இந்திரஜித்து போறே அந்த இடத்துல நடந்திருக்கும். சரி, ராமனுடைய முகத்துல எந்த ஒரு கோபமும் இல்லையா? கிடையாது. ராமனோட முகத்துல எந்த ஒரு கவலையும் இல்லையா? சிரித்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு
அயோத்தியை நான் ஆண்டால் என்ன, தம்பி பரதன் ஆண்டால் என்ன? சரி. பரதன் ஆண்டால் என்ன? அம்மா உங்கள் வாக்கையை நான் சிறமேல் கொண்டு எங்க வீட்டு பக்கத்து வீட்லயே ஒரு அண்ணன் தம்பி போர் நடந்தது. சரி. கடைசில ஜெயிச்சது யாரு? யாரம்மா? நம்ம கடைக்குட்டி தம்பி. ஓ, கடைக்குட்டி மாமா. 2 அண்ணனுக்கு 2 சென்ட் இடத்துல வீடு. சரி. ஒரு கடைக்குட்டி தம்பிக்கு 6 சென்ட்ல வீடு இடம். ஏ ஓ, அப்பா. பெரிய வீடு. காம்பவுண்ட் போட்டு. பையனுக்கு எங்கேயோ ஆப்பிள் சைஸ்ல மச்சம் கிடக்குமா? சரி. அதனால என்னமா நம்ம வீட்ல இருந்தா நம்ம என்னெல்லாம் நடந்திருப்போம். சரி. சரி. ராமன் சிரித்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு அரண்மனைக்குள்ள வந்தார். ஆமா. பட்டு பட்டாடைகளை கலட்டுகிறார். சீதா பார்க்கிறார். சரி. நாதா, ஏன் நாதா காய் வேட்டியை கட்டுறீங்க, ஏன் தவக்கோலன்னா? எதற்காக நான் அந்த தவக்கோலன்? ஒன்றுமில்லை அம்மா. சரி. எங்க அம்மா கைகேசி அம்மாவினுடைய உத்தரவின்படி என் கைகேசி அம்மாவின் ஆணையின்படி நான் 14 வருடம் 14 நாள் 14 நாளிகை பாரவனத்திற்கு சென்று வருகிறேன் என்றார். சரி. சீதா சொன்னா, நாதா என்ன? நீங்க எங்க இருக்கின்றீர்களோ அங்கே எனக்கு சொர்க்கம், ஆமா, நானும் உங்களோடு வருவேன் என்றார். சரி. உங்களோடு வருவேன்னா? சீதா, கானவனத்துல கல்லு முள்ளு கரடு முரடான பாதை உண்டு. ஆமா, தாமரை போல் இருக்கக்கூடிய உன் பாதம் அங்கு படுவதா சீதா? உன் பாதம் அந்த கல்லு முள்ளிலே படலாமா? சரி. நாதா, என்ன? நாட்டை ஆளக்கூடிய மன்னனே காட்டுக்கு செல்லும் போது சரி. காட்டுல காய் கனி கிழங்கு வகைகளை சாப்பிடும் போது ஆமா, நான் இந்த மனைவி அரண்மனையில இருந்து அறுசுவை உண்பதா சுவாமி? எப்படி சுவாமி சாப்பிட முடியும்? நானும் உங்களோடு வருகிறேன் என்றாள். ஆமா. சரி சீதா, பணி புறப்பட்டு போகலாம். சரி அப்படி என்று சொல்ல அப்போ லட்சுமண பெருமாள் அண்ணனை சபாமண்டபத்துக்கு அழைப்பதற்கு வருகிறார். ஆமா, லட்சுமண பெருமாள் ஓடோடி வருகிறார். அண்ணா சபாமண்டபத்துக்கு கிளம்பிட்டீங்களான்னு பார்த்தோன்னே அண்ணனை பார்த்தோன்னே தகைச்சு போய் நிற்கிறார். சரி. அண்ணா, ஏன் அண்ணா இந்த தவக்கோலம்? சரி. அந்த தவக்கோலம் ஒன்றுமில்லையப்பா. சரி. அம்மா கைகேசி அம்மாவினுடைய உத்தரவின்படி நான் 14 வருடம் 14 நாள் 14 நாளிகை பாரவனத்திற்கு சென்று வருகிறேன். எல்லோரும் அயோத்தியை பார்த்து கொள்ளுங்களப்பா. எல்லோரும் அயோத்தியில் அமர்ந்து கொள்ளுங்கள். அண்ணா, உங்களை காட்டுக்கு போக சொன்னது யாரு? யாருன்னா? கைகேசி அம்மா. அவளுடைய சிரசை அறுத்து விட்டு விடுகிறேன். சரி, நான் கட்டிப்பட்டாச்சு. அவுத்து விடுங்களம்மா, சிரசுகளை அறுத்தெறிந்து விட்டு வரட்டும். தம்பி, என்னன்னா மனிதனுக்கு பொறுமை என்பது ஒரு கடலை விட பெரியது. சரி. எங்க மாமாவே 5 அடிக்கு தான் இருப்பாரு. பொறுமை என்பது அவரோட வளர்த்தியா இருப்பாரோ? பொறுமை என்பது ஒரு கடலை விட பெரியது. சரி. நீ ஏன் கோவப்படுற? சரி. ஒன்றுமில்லை அண்ணா, நானும் உங்களோடு வருவேன். வருகிறேன் அண்ணா. நீங்க இல்லாம நான் சாப்பிட்டு இருக்கேனா? கிடையாது. நீங்க இல்லாம நான் தூங்கி இருக்கேனா? தூங்கவே கிடையாது. இல்லாம நான் குளிக்க போயிருக்கிறேன்? குளிக்கவே மாட்டோம். நம்ம ராமனும் லட்சுமண பெருமாளும் சிறு பிள்ளைகளே இருந்த இணைபிரியாத நண்பர்கள். சரி. இப்படி இருக்கும்போது இன்றைக்கு மட்டும் என்னை தனியாக அயோத்தியில விட்டு விட்டு செல்லலாமா? ஆமா, நானும் உங்களோடு வருவேன் என்றார். நானும் வருவேன் அண்ணா. தம்பி, என்ன? லட்சுமணா புறப்பட்டு போகலாம். சரி. கை வெட்டிய கட்டினார் ராமன். மரவுரி தரித்தார். சரி. ருத்ராட்சமாலை கையில போட்டார். ஆமாமா. வில்லை அம்பை கையில எடுத்தார். எடுத்து விட்டு அம்மா கோசலை கிட்ட விடை பெறுவதற்கு வருகிறார். ஆமா. அம்மா, எங்களுக்கு விடை கொடுங்கள், வனத்திற்கு சென்று வருகிறோம் என்றார். சரி என்று சொன்ன உடனே, ஆமா, அதாவது நான் இது முக்கியமான இடம் தான். உங்க மத்தியில ராமாயணத்தை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த விழிசிய பல்லவர்களுக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பா சொல்லக்கூடிய இடம். நம்ம சொல்லக்கூடியதை நம்ம சொல்லணும். சரி. அப்போ ராமன் சொன்ன உடனே ஆமா, கோசலையானவள் ராமனை பார்த்த உடனே அழுகிறார். சரி. என் மகனே ராமச்சந்திர பூபதியே, ஹரிராமச்சந்திர பூபதியே, என் மகனே ராமநாதா, விதி வந்துடா, பிறந்ததோரே அருமையனே, அருமைத்த நேர்த்தியனே, வளர்ந்ததோரே அருமையனே, தீர்ந்த நேர்த்தியனே, இதற்காய் நான் தவறிருந்தே, ராமாயணக்காய் நான் தவறிருந்தே, தனக்கோ ஆளரே, இதற்காய் நான் தவறிருந்தே, தவறிருந்தே, தனக்கோ ஆளரே.
ராமச்சந்திர பூபதியே ராமச்சந்திர பூபதி நீ வனத்திலே சென்ற பிறகு உன் தாயான கோசலை இங்கு இறந்து விட்டேனானால் இதெல்லாம் ராம நாடக பாட்டு. சரி, அந்த காலத்துல உள்ள சொல்வழங்கி புலவர், சுப்பையா புலவர், முத்தையா புலவர், கீழக்காட்டு மாநாட்டு வில்லு, அவங்க பாடின பாட்டு இப்ப நம்ம ஏரியாவில் உள்ள வில்லு யாருமே மூச்சை கொடுத்து படிக்க முடியாது, எனக்கு இழுக்க முடியாது அவங்களால. ஒரு பாட்டை 10 மூச்சு விட்டு தான் படிப்பாங்க. ஆனா இந்த மாதிரி கிடையாது. சுந்தரகாண்டம் இந்த யுத்த காண்டத்தை பற்றி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, நாங்க சொல்லுவோம். என்ன நம்ம அப்பா வில்லிசை புலவர், தாத்தா வில்லிசை புலவர், அவர் வழியில நம்மளும் அந்த ஏட்டு பாடத்தை பாடி வச்சிருக்கிறதுனால நாங்க அதை சொல்லுவோம். சுந்தரகாண்டம் அப்போ அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் கோசலை அழுகிறார். நீ வனத்திலே சென்ற பிறகு உன் தாயான கோசலை இறந்து விட்டீரானால் எனக்கு பெரிய குடமெடுத்து பெரியாத்து தண்ணி கொண்டு என்னை பெரட்டின் என்ற குடுப்பாட்டையும் பெரிய மகை வரதப்போ கோசலை அழுகிறார். கைகேசி கிட்ட வந்தார் ராமனும் லட்சுமண பெருமாளும். அம்மா நாங்கள் வனத்திற்கு சென்று வருகிறோம் என்றார். அவ சொன்னா போயிட்டு வாப்பா, சீக்கிரம் போயிட்டு வா. எப்ப போவன்னு நினைப்பா நான் இருக்கேன், சீக்கிரம் எந்திரிச்சு போப்பா. அவ எப்ப காட்டுக்கு போவான்னு தானே இருக்கா, போயிட்டு வாப்பான்னா. சுமித்திரை கிட்ட வந்தார் ராமனும் லட்சுமண பெருமாளும். அம்மா எங்களுக்கு விடை கொடுங்கள் என்றார். சுமித்திரை லட்சுமண பெருமாளை பார்த்து அழுகிறார். என் மகனே லட்சுமண பெருமாளே, லட்சுமண பெருமாளே, வனத்திற்கு சென்ற பிறகு உன் தாயான சுமித்திரை இங்கு இறந்து விட்டேனானால் சரியா நல்ல குணமடைதே மகனே இளையோரே சிற்றாத்து தண்ணி கொண்டு நன்றாய் கொடுப்பாடே, நன்றாய் கொடுப்பாடே மகே வாரர போய் எனக்கு சிறிய குடமெடுத்து சிற்றாத்து தண்ணி கொண்டு என்னை தேய்த்து நின்ற குடுப்பாட்டையும் சின்ன மகை வர்றதப்போ சரி சுமித்திரை அழுகிறாள். ஆமா, இனிமே அழத்தானே செய்வா, வேற வழி இல்ல. சரி, அப்போ தேரை நடத்தி செல்ல வேண்டும். ஆமா, அங்க சீதா ராமச்சந்திர போதி அன்னை சீதா பிராட்டி இளைய பெருமாள் 3 பேரும் சுமந்தரர் தேரை அலங்கரித்தா. தேர்ல ஏறி தேர் புறப்பட்டு வருகிறது. அயோத்தி நாட்டுக்குள்ள அவ்வளவு நேரத்துக்குள்ள காட்டு தீ போல் பரவியது. சரி, ராமனா காட்டுக்கு போகணும்னு சொல்லி மக்கள்லாம் அப்படியே பதற்றத்தோடு, ஆமாமா, கையும் உடல கால் உடல எல்லாரும் வாடிய முகத்தோடு அழுது கொண்டு இருக்கிறார்கள். சரி, ஆடு மாடு காளை கன்றுகள் எல்லாம் ராமனோடு வனத்திற்கு புறப்பட்டது. ராமனே அயோத்தியில இல்ல, நாம அயோத்தியில இருந்து என்ன செய்ய போறோம். சரி, அப்போ ராமன் சொன்னார், அம்மா அப்பாவை பார்க்கணுமே. நான் சொன்னாலும் ஒண்ணுதான், அப்பா சொன்னாலும் ஒண்ணுதானே. அப்போ தேர் அயோத்தியை விட்டு புறப்படுகிறது. நாட்டு மக்கள் எல்லாம் புறப்படுறாங்க. சரி, அங்க தசரதர் மயக்கம் பெற்று எழுந்தார். ஆமா, அடிப்பண்ணே என் மகன் ராமனை எங்க கைகேசினார். ராமச்சந்திர பூபதி எங்கன்னா அவன் அப்பதே போயிட்டாங்கன்னா. சரி, அடிக்கு அடிகாரி கைகேசி, சண்டாளி கைகேசி. முக்கியமான பாட்டு ஒரு 4 பாட்டை மட்டும் உங்க மத்தியில சொல்ல போறேன். சரி, அப்போ ராமன் அழுதார். தசரதர் அழுதார். ராமனை நினைத்து அழுகிறார். என் மகனே ராமச்சந்திர பூபதியே, ஹரிராமச்சந்திர பூபதியே, நினைத்திருந்தேன் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா சின்னஞ்சேரு தாமரை ஒருவனான பாதமாயே அடிவான ஓடிவிட்டாய். ஒரு சின்னஞ்சிறு தாமரை பூ போன்ற பொன்னான உன் பாதமானது நீ தேடிவன ஓடி விட்டாயே ராமா. ஆமாம்மா, நான் உன்னை எப்படி நினைத்திருந்தேன் தெரியுமா மகனே? எப்படியா முடிக்கும் மகிட சுட்டி முகம் பார்க்க இருந்தேனே செய்தாளே ராமா. முடிக்கு மகிடம் சுட்டி முகம் பார்க்க இருந்தேனே ராமா. சரி, மோசம் கைகேசி செய்து விட்டாளே ராமா. சரி, என் மேல எந்த தவறும் இல்லையப்பா. தவறா நினைச்சிராத ராமா. கீரைக்கு புல்லுருவி கிளை முளைத்தார் போல் அந்த கடுகாரி கோணி ஐயா
கடையில கீரை வாங்குறோம் குழம்பு வைக்கிறதுக்கு. சரி 2 கட்டு கீரை 1 கட்டு கீரை வாங்குறோம். சரி அதை கிளீன் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு கோர புல் இருக்கு. அதுக்குள்ளே ஒரு கோர புல்லு ஆமாமா. அதுபோல நல்ல குடும்பத்துக்கு இப்படி ஒரு கேடுகாரி கைகேசி வந்து இருக்கிறாளே ராமா. சரி பேசி வந்திருக்காளே கொடுத்த புடவை தன்னை பாம்பாய் கடிக்குதன்று ராமா. எப்ப ஊரார்கள் சொல்லலாச்சோ உடுத்த புடவை தன்னை பாம்பாய் கடிக்குது. பாம்பு அதாவது புடவை பாம்பல்ல. சரி நல்ல குடும்பத்துக்கு சொந்த நம்ம சொந்தத்தில தாயார கைகேசி இப்படி ஒரு புத்தியில இருந்திருக்கிறாளே மகனாய ராமா. சரி என் மேல எந்த தவறும் இல்லையப்பா. ஆமாமா. எல்லாம் அந்த கைகேசியால வந்த கேடு மகனே ராமா. சரி என் மேல தவறாக நினைத்து விடாதே ராமா. ஆமையா. அழுது கொண்டு தசரத சக்கரவர்த்தி மூர்ச்சத்து கீழ விழுந்தார். சரி ராம காவியம் எல்லாம் அப்பேற்பட்ட காவியம். ஆமாமா. பாட பாட சுவையாக இருக்கும், கேட்பதற்கும் தித்திப்பாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். சரி ஆனா மக்கள் நீங்க ஆர்வத்தோட கேக்குறீங்க. இவ்வளவு நாளைக்கு எந்த வில்லு பாடிச்சு எங்களுக்கு தெரியாது. நம்ம திறமை நம்ம வெளிப்படுத்தணும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது போல இன்றைக்கு ராமன் கூட காய் வெட்டியை கட்டித்தானே போனார். அதே போல இன்றைக்கு நாகபடி ராஜமன்னன் பட்டு பட்டாடுகளை கழட்டி வைத்தார். அவர் காவி உடை தரிக்கிறார். அவர் காவி உடை தானே வந்து ராஜா தானே நீர் பட்டையது தானே மாயனாக கட்டி நான் தவம் செய்ய போறேன் குழந்தைக்காக. ஆமா ஒரே ஒரு குழந்தைக்காக நான் தவம் இருக்க போகிறேன். கை வேட்டிய கட்டினார், கழுத்துல உத்தராஜ மாலை எழுதி போட்டார். திருநீர் பட்டை அணிந்தார் நாகமுடி ராஜமன்னன். சுவாமி குழந்தை வர கொடுத்தால் நாகலோக பட்டணத்துக்கு நான் உயிரோட வருவேன். ஆமா வந்தா குழந்தையோட அந்த நாகலோக. சாமி குழந்தை வர கொடுக்கலன்னு வைகி ஏன்னா வாழை நிறுத்தி அதுக்கு மேல நான் தவம் செய்ய போறேன். வாளிலே பாய்ந்து என் உயிரை மாய்த்து விடுவேன் என்றார் நாகபடி ராஜமன்னன். ஆமாமா. அப்போ நாகக்கண்ணி சொன்னா நாதா ஒரு குழந்தைக்காக உயிரே விட போறேங்கிறீல. சரி குழந்தை இல்லையா பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். சரி இப்ப இல்லன்னு ஒரு 4 வருஷம் கழிச்சு இருக்கத்தானே செய்யும். இல்லனா 10 வருஷம் கழிச்சு இருக்கதான் செய்யும். அப்படியே இல்லனா எனக்கு நீங்க குழந்தை உங்களுக்கு நான் குழந்தை நமக்கு இன்னொரு குழந்தை. அதுக்காக நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்கன்னா சரி. அப்போ நாகமுடி ராஜமன்னன் சொல்றாரு பெண்ணே பெண்ணே அப்ப நான் போய் தவத்தை முடித்து விட்டு வருகிறேன் அம்மா. சரி என்று காணவனத்திலே வந்து ஆமாம்மா அவர் சாந்தால திரைமாளிகை சந்தனத்தால் கோலம் போட்டார். சுந்தரம் சேர்பீடமாக தூபமன்னோ தீபங்காட்டி அந்த பகவானை தான் வேண்டியல்லோ பகவானை தான் வேண்டியல்லோ பாரத்தவோ செய்து வர நாகபடி ராஜமன்னன் சந்தாலேய தரைமளிகை சந்தனத்தால் கோலமிட்டு சுந்தரம் சேர் பீடம் அதில் தூபமன்னன் தீபம் காட்டி பகவானை மனதிலே நினைத்துக் கொண்டு அரகரா சம்போ மகாதேவா சங்கரா 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 என்று சொல்லி சிவனை வேண்டி தவங்கள் செய்து கொண்டு இருக்கிறார் நாகபடி ராஜமன்னன். அந்த நாகபடி ராஜமன்னனை சுற்றி காற்றடித்து மலர் பரப்பி செடி மேல் படரே பள்ளிகள்லாம் வாசி பெற்று மாட்டில் வைத்த மரம் நாகமுடி ராஜனுக்கு தலைமாட்டில் வச்சோரி தலைமாட்டில் வைத்த மரம் கால்மாட்டில் வச்சோரி பல நாளாய் பல வரிடோ பல நாளாய் பல வரிடோ ஒரு வரிடோ பல வரிடோ பல நாளாய் பல வரிடோ பன்னிரண்டாவது வரிடோ காரமுள்ளு சோரமுள்ளு கலந்தவர் மேல் படத்திடுமா நாகபடி ராஜமன்னனை வாசி வச்சே ரோமமெல்லாம் ஜடைகள் பின்ன 1 வருடமா 2 வருடமா எத்தனை வருடங்கள் அம்மா 12 ஆண்டுகளாக சரி உண்ணாமல் உறங்காமல் ஒருவாமுது சாப்பிடாமல் தவமே பெரிதென்று சிவதவங்கள் இருந்து வருகிறானே தவமே பெரிதென தவம் செய்து கொண்டிருக்கிறாரே நாகபடி ராஜமன்னன். சரி இந்த நாகபடி ராஜமன்னன் செய்யக்கூடிய தவத்தினால் ஆமாம்மா அந்த தவம் அது எங்கே தெரியுது பாருங்க. எங்கம்மா தெரிகிறது? ஆதி வள்ளி கையில இடமதியிலையே ஆதி வெள்ளி
வாரோ வரமோக கண்ணாலை வரை வெண்ணை பார்வதி ஏ வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய் பார்வதி பூலோகத்துல யாரோ ஒருத்தன் என்ன வேண்டி 12 ஆண்டு காலமாக பாரத்தவம் செய்துகிட்டு இருக்கிறான். ஆமா, அவன் எதனால தவம் இருக்கிறானோ எனக்கு தெரியவில்லை பார்வதி. அசையாத கைலை மலையே கிடுகிடவென்று அசைந்து கொண்டு இருக்கிறது. சரி, மதியன்னா வல்லரக்கம்னு ஒருக்கன் தவம் செய்துகிட்டு இருந்தான். இப்ப யாரு தவம் செய்யறாங்கன்னு தெரியல. அப்போ பகவான் ஞான திருஷ்டியினால், அதாவது மூன்றாவது கண்ணால் உற்று நோக்கி பார்க்கிறார். ஓஹோ, மூன்றாவது கண்ணால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். சரி, பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். அப்போது சரி பார்த்தார் ஆண்டவராகிய சிவபெருமான். சரி, அப்போ அவங்க தலையெழுத்தை பார்க்கும்போது இந்த நாகமடி ராஜனுக்கும் நாகக்கன்னி பெண் கொடிக்கும் சரி ஆசைக்கும் பிள்ளை இல்லை, ஆஸ்திக்கும் பிள்ளை இல்லை. ஆமா, ஆசைக்கும் ஒரு பெண் குழந்தையும் இல்லை, ஆஸ்தி என்றால் சொத்து பத்து அனைத்தையும் ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தையும் இல்லை என்று சித்திரபுத்திர நகினார் சொல்ல பார்வதி சொல்லுகிறாள், பகவானே அப்படி நீங்கள் குழந்தை வரம் கொடுக்காவிட்டால் இந்த பார்வதி போய் நாகமடி ராஜமன்னனுக்கு குழந்தையாக பிறப்பேன். அடி பார்வதி, என்ன உங்க அண்ணனாகிய கண்ணன் வந்தால் தான் முடியும் என்று சொல்ல சரி கண்ணனோ நாராயண மூர்த்தி பார்த்தார். ஆமா, கண்ணனாகி நாராயண மூர்த்தி நினைக்கின்றாராக. பார்வதி அண்ணனாகிய கண்ணனை அழைக்கும் போது கண்ணனோ கருட வாகனத்தில் ஏறி கைலாசம் வந்தார். அதாவது 8 கலசங்களிலே பார்க்கோதி நாகக்கல்லி நாகராஜனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வடிவத்தோடு சென்றால் நாகக்கல்லி நாகராஜனமை அடையாளம் தெரிந்து கொள்வார்கள் என்று பண்டார வடிவம் கொண்டு வருகிறார் வரதாமணியம் பெருமாள். அவர் 410 சென்ற கிழவரை போ 910 சென்ற கண்டதோறு கிழவரை போ கத்தில ஓல பாயோ எதில திருவோடோ இறந்து தின்னும் ஆண்டி போல என்ற பண்டார போத்தி போல நாகலோக பட்டணத்திலே வந்து பிச்சை கேட்கிறார் நாராயணமூர்த்தி. சரி, நாகக்கன்னி சொல்றதா, நான் தாத்தா நானும் பிச்சை எழுதி போட்டு என்ன சுகத்தை கண்டேன். ஆமா, என் வீட்டுல ஒரு குழந்தை இல்லையா தாத்தா. மாய நாகக்கன்னி, இன்றையில இருந்து நீ கவலைப்பட வேண்டாம். சரி, இதோ உனக்கு நான் 8 கலசங்கள் தருகிறேன். 8 கலசங்களையும் யாருக்கும் தெரியாமல் ஒருவருக்கும் தெரியாமல் 41 நாள் வரையில் வெத்தின் இடகாத்து வந்தால் 41வது நாளையில உன் வீட்டுல பிள்ளைகள் துள்ளி துள்ளி விளையாடும் என்றார். அந்த வார்த்தை காதலை கேட்டு நாகமடி ராஜனோ நாகக்கன்னி பெண்கொடியுமாக உண்ணாமல் உறங்காமல் ஒருவாவது சாப்பிடாமல் 41 நாள் வரையில் இடைகாத்து வரபோதே 41வது நாளையில 8 கலசங்களை வாயாலை கொத்தி வாளை கொண்டு அடிக்கின்றார்கள் நாகமடி ராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியுமாக. அங்க இதுல யாரெல்லாம் வந்து பறக்கிறா பாருங்க. அங்கே 1வது கலசத்திலே அம்மா தான் பிறந்தார். 2வது கலசத்திலே ஈஸ்வரியால் தான் பிறந்தார். 1வது கலசத்திலே தாரம்மன் தான் பிறந்தார். 4வது கலசத்திலே மாரியம்மன் தான் பிறந்தார். 5வது கலசத்திலே காளியம்மன் தான் பிறந்தார். 6வது கலசத்திலே அம்மன் தான் பிறந்தார். 7வது கலசத்திலே செல்வி தான் பிறந்தார். 8வது கலசத்திலே அம்மன் தான் பிறந்தார். அட்டைகளி 8 பேரும் முட்டையில பிறந்திட்டாளே. அம்மா ஓடியா ஓடியா சாட்டையா வண்ட குத்தி அம்மானே வண்ட திருமோகமா அம்மையங்கள் வட கூத்தியா வார சொருவத்தோடு இந்த நல்ல சடையோட சிமாலர் கமலு என்ற சுரட்டை கரதிலே கோலம் மாதிலே பந்தரிலே வண்ட குத்தி அம்மாயவே வார சொருவத்தோடு மாதாளி போட்டு அம்மையங்கள் வட கூத்தி
குட்டியா வைகாசி மாதத்திலே சிவள்ளி கிழமையிலே அமசாம வேளையிலே அமசாம வேளையிலே எம்மைகளை கோலை கடரத்திலே சடையழகே அதிராமர் தங்கே அம்மா வடக்குத்தி அம்மை வாரா அம்மா போடுங்கம்மா ஒரு போலவே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. நன்றி.